இந்த சீரீஸ் வின்னு ஜிம்பாப்வே கூட தான். ஆனா இந்த சீரீஸ்ல நம்ம ஜிம்பாப்வேவை எப்படி ஒயிட் வாஷ் பண்ணோன்றத பேசுனதை விட இந்த சீரீஸ்ல இருந்து ஒரு 4 இம்பார்ட்டன்டான ஒரு டேக் அவேவை இந்த வீடியோல மாஸ்டர் கூட பேசுவோம். அதுல முதல்ல சூரியவன்ஷி நான் யாரு அப்படிங்கறத இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல அனௌன்ஸ் பண்ணாரா பண்ணலையா? யாரோட கெரியர்லாம் இந்தியன் டீம்ல இப்போ டேஞ்சர்ல இருக்கு இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே? யாரு இந்தியாவுக்கு ஃபியூச்சருக்கு ரெடி? யாரெல்லாம் அந்த சயின்ஸை காமிச்சாங்க இந்த சீரீஸ்ல? இந்தியாவுக்கு இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கா? அந்த கன்சர்ன்ஸ்லாம் யாரை இதை வந்து இண்டிகேட் பண்ணுது? இந்த வீடியோவில் மாஸ்டர் கிட்ட பேசலாம். மாஸ்டர், சூரியவன்ஷியோட இன்னிங்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு 102 மீட்டர் சிக்ஸ். சிக்ஸஸ்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீரீஸ்ல பார்க்கறது வந்து லிட்டில் மெச்சூரிட்டி. ஓகேங்களா? ஐ திங்க் வந்து சும்மா அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டேலண்ட் பிரச்சனையே கிடையாது சூரியவன்ஷி கிட்ட. நீங்க வந்து அந்த வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் நம்ம இங்கிலாந்து சீரீஸ்லயும் பேசிட்டு நினைக்கிறேன், கிவ் இட் டு பவுலர்ஸ். அதுக்கப்புறம் நீ யாருங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேர்ட் மேட்ச்ல வந்து ராஜா வச்சு போட்டது வந்து அவருக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. பட் ஓவராலா அந்த சீரீஸ் போக போக வந்து செகண்ட் மேட்ச்ல கொஞ்சம் சொதப்பினார். நான் அந்த ஷாட் எனக்கு பிடிக்கல. ஆனா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த இனிஷியல் பேஸை தாண்டினதுக்கு அப்புறம் அவரோட அந்த ஓன் கேம் வந்து வருது. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் ஷோன் த டேலண்ட். இப்போ வந்து அந்த டேலண்ட் கம்மிங் இன்டு பொட்டன்ஷியல் அவுட்புட்டா வந்து வர்றது வந்து பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஃப்ரம் திஸ் சீரிஸ். இப்பதான்டா நான் தான்டா அப்படிங்கிறது இப்பதான் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா எனக்கு இந்த கொஸ்டின் வந்து போன வருஷம் ஐபிஎல்ல அவர் வந்து எப்போ செஞ்சுரி அடிச்சாரோ எனக்கு அப்பவே வந்து போயிடுச்சு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சரி, ஐபிஎல் இஸ் இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அதுல வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் போதே எனக்கு வந்து திஸ் பாய் இஸ் லைக் சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல சார், டேலண்ட் அதான் சொல்றேன். ரன்ஸ் வர்றது மேட்டரே இல்ல. இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னன்னா, ஸ்டஃப் பேஸ் வந்தா ஹவ் இஸ் கோயிங் டு ரைட் இட் அவுட். இதுலயுமே வந்து அந்த பவுன்சர்ஸ்லாம் அவருக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆர்ச்சர் லெவல்ல இல்ல. ஆனா அந்த இனிஷியல் பேஸ் கோ த்ரூ பண்ணிட்டா வாட் வி கேன் டூ அப்படிங்கிறது நமக்கு காட்டினதை விட அவருக்கே அவர் காட்டினதா இந்த சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங் கர்வ். எஸ். ஓகே, பட் ஆனால் வந்து இந்த மாதிரி சூரியவன்ஷி மாதிரி ஒரு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே இன்னும் நிறைய இடத்துல நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்த்த லெவலில் இல்லை. யாரோட பிளேஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அபிஷேக் சர்மா, நானே ஆரம்பிச்சு. அதான் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து அப்படியே ஊசல் ஆடிட்டு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோல எதுவும் சொல்லியிருப்பேன் அவங்களா, இந்த சீரீஸ்ல நீங்க ரன் எடுக்கலன்னா நீங்க அப்படியே கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அபிஷேக் சர்மாவை நான் லாஸ்ட் வீடியோல கேட்டேன், அவருக்கு அசிங்கமாவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேர்ட் மேட்ச்லயுமே வந்து இன்னும் ரொம்ப அதே ஷாட்டு, இது ரன்னே எடுக்க தெரியல. வேற அவருக்கு எதுவுமே இல்ல. அவர் டெக்னிக்ல வந்து வேற எந்த கவுண்டர் பண்றதுக்கு இல்ல. ஸோ எல்லா மேட்ச்லயும் இப்படி ஒரே இது பண்ணி அதுவும் ஜிம்பாவே பவுலர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் ஹிஸ் கெரியர் தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் வந்து அகெயின் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ராட்சி இன்னிங்ஸ் ஃப்ரம் ஸ்ரேயாஸ் ஐயர், அவருமே இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஒரு 70-80 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிச்சிருக்கலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் ஹி இஸ் த கேப்டன். பட் ஆனாலுமே வந்து இந்த சீரீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸ்ரேயாஸ் ஐயரோட. சாட்டிஸ்ஃபேக்ஷனா சொல்றீங்க? நான் ஸ்ரேயாஸ் ஐயரும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்காரு. நான் இவ்வளவு யோசிக்கலாம் தேவையில்லை, கேளுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்காரு. ஏன்னா எந்த சீரீஸ்லயுமே வந்து ஃப்ளூவெண்டா ஒன்றும் விளையாடி காட்டல. ஓகேங்களா? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இங்கிலாந்து அயர்லாந்து ஓகேங்களா, இப்பதான் வந்திருக்காரு, புதுசா எடுக்கிறாரு. இந்த சீரீஸ்லயும் நீ ரன் எடுக்கல அப்படின்னா நீ அப்ப எந்த சீரீஸ்ல தான் ரன் எடுக்க போற? அப்ப எப்படிதான் நீ ப்ரூவ் பண்ண போற அப்படிங்கிற கொஸ்டின் அவருக்குமே வரும். அகைன் வந்து அவங்க பவுலர்ஸ் ஒன்றும் பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவர் அவுட்ல ஆகல. அவரே தான் அவுட் ஆகிட்டு போற மாதிரி தான் எனக்கு எல்லா ஷாட்ஸுமே இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்ப அவரோட கெரியரே நான் வந்து ஸ்டில் கேப்டன்சி மறந்துருங்க. ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு எஸ்பெஷலி நமக்கு அபிஷேக் சர்மா வந்து போர் ஃபார்ம்ல இருக்கிறனால அவருக்கு கொஞ்சம் ஹோல்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சாம்சன் வந்துட்டு அபிஷேக் சர்மா ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடுவாங்கன்றது எனக்கு தோணுது. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரோட பொசிஷன் வெரி 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 டேஞ்சர் சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு. கேப்டன்ங்கிறனால மேபி ஹி வில் சர்வை லாங்கர், அவ்வளவுதான். வேற எந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க லிஸ்ட்ல? என்னோட வந்து லிஸ்ட்ல வந்து அந்த லெவல்ல சொல்லாட்டினாலும் ஐ ஆம் ஸ்டில் டிசப்பாயிண்டட். ஆர் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணலங்கிறது சர்ப்ரைஸா இருக்கலாம். ரவி பிஷ்னாய் வந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அது சர்ப்ரைசிங் தான். ஏன்னா வந்து நான்லாம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. அதனால வந்து இப்போ நீங்க ஸ்பின்னர் நீங்க, பட் ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து திலக் வர்மா அவங்க கொஞ்சம் மேலே ஆட வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அதுவுமே நடக்கல. அண்ட் ஒரு மேட்ச் 60 அடிச்சிருக்காரு. அதனால அவரை பற்றி பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது, நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது. ஆமா, இல்லை என்னைய பொறுத்தளவுக்கு வந்து பிஷ்னாயும் தூபேவும் வந்து அவங்க என்ன சொல்றது கெரியர் டேஞ்சருங்கிறத விட அவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கல. அவங்க கிடைச்ச சான்ஸை ப்ரூவ் பண்ணிக்கல. ஏன்னா 2 பேருக்குமே நல்ல சான்ஸ், 2 பேருமே வந்து போட்டோ விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
ஓகே, அடுத்தது வருவோம். நம்ம இந்த சீரீஸ்ல இருந்து ஏதாவது டேக் அவேஸ் இருக்கா? ஃபியூச்சருக்கு எந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரெடியா இருக்காங்க? சூரியவன்ஷியை நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோமா? ஏன்னா வந்து கண்டிப்பா அவர் வந்து அவரை தவிர்த்துட்டு தான் இனிமேல் T20ல பிளேயிங் 11 எழுதுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் போக போக. ஸோ அவர் இல்லாம வேற யாராவது பிளேயர்ஸ் உங்களுக்கு இல்ல வந்து எனக்கு வந்து பேசிக்கா அந்த புது அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பேக் எல்லாருமே வந்து அகைன் அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி இல்லாட்டினாலும் ஐ திங்க் தே ப்ரூவ் வாட் தே ஹாவ் டு டூ அப்படிங்கிறது இருந்தது. ஸ்டாண்ட் அவுட் வந்து நம்ம மயாங்க் யாதவ் தான். அந்த ரா பேஸுங்கிற டிஃபரன்ஸ் இருந்தது. நான் எப்படி பாக்குறேன்னா இந்த எங்க கீழே விழுந்து கை கால் உடையாம இருந்தா அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் போடுற பேஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து இன்ஜுரி பிரச்சனையா இருக்கும். ஆனா அந்த நம்ம ஆல்ரெடி அந்த பேட்டரி ஆஃப் பேசர்ஸ் இருக்கிறதுல வந்து இஸ் வெரி வெரி குட் டேலண்ட் டு ஆட் ப்ரொவைடட் இஸ் மேனேஜ் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இந்த சீரீஸ்ல ஒரு டேக்அவே. மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தே கேன் பி இந்த லைன் அப் லைக் Mix. எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ஆங்கிளை விட இன்னும் ஒன்னே ஒன்று வந்து அகைன் இவர் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாருன்னு பார்த்தா இஷான் கிஷன். ஆமா. ஆக்சுவலா வந்து ரொம்ப 2 சீரிஸுமே புவர் ரன்னு. ஓடிஐலயுமே அவர் வந்து பெருசா எதுவுமே அடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஒரு மேட்ச் தான் ஆடுனாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஆமா. அவர் வந்து இல்ல அதான் அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வி வந்து நிறைய பேர் கேட்பாங்க. என்ன சொல்றீங்க மேய்ச்சது எருமை இதுல என்ன பெருமையா அப்படின்னு இஷான் கிஷான்ட்ட கேட்கலாம். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின பிளேயர்ஸ் எல்லாம் அதை கூட பண்ணலையே. டேய் நான் எருமையாவது மேய்ச்சிட்டேன்டா அப்படின்னு. மேய்ச்சி காமிச்சார்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் போன வீடியோலயுமே சொன்னேன். சும்மா அவர் சுத்துற இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்டா பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அதுதான் பார்த்தேன் நானு. ஐ திங்க் அந்த லேர்னிங் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது நான் நம்புறேன் நானு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் வந்து they utilize the series really well. ம். சரி. அப்படி நம்ம எப்படி சுத்தி எப்படி பேசினாலுமே, இன்னும் வந்து அந்த சில ஒரியிங் சைன்ஸ் எல்லாம் வந்து T20 சைட்ல தெரிய தானே செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முன்னாடி வைரஸ் வந்து வந்து நம்ம டீமுக்குள்ள பரவிக்கிட்டே இருக்குப்பா. அந்த வைரஸை எப்படி அழிக்கிறதுனே தெரியல. ஃபீல்டிங்கா? என் நாணயத்தால தூபேவே கேட்ச் பிடிச்சாரு போன மேட்ச். இன்னைக்கு செகண்ட் அவர மேட்ச்ல. நீங்க வெளியில எடுத்துட்டீங்கல்ல. அதனால தான் என்னமோ. ஏய் எப்படி இவ்வளவு பேசிக் கேட்சஸ் ஃபீல்டிங்ல வந்து இவ்வளவு ஓட்ட விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. கைக்கு நேரம் வர்றதெல்லாம் கேட்ச் விடுறது வந்து அக்செப்டே பண்ண முடியல என்னால. அது அது வந்து இந்த சீரீஸ்ல இருக்காதுன்னு ஒரு நம்பினேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஃபீல்டிங் கொஞ்சம் டைட்டனா இருந்தது. நோ பால் போடுறது ஆமாமாமாமா. எல்லாத்தையுமே வந்து தேர்ட் மேட்ச்ல காமிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா வந்து அந்த ஒரு ஃபீல்டிங்ல வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. நான் திரும்பியும் சொல்றேன். எனக்கு வந்து அவங்க டஃப்பான கேட்ச் மிஸ் பண்றாங்கன்னா தே கேன் ஒர்க் அண்ட் இம்ப்ரூவ். கைக்கு வர்ற கேட்ச் விட்டீங்கன்னா அவங்க என்ன பிராக்டிஸ் பண்றாங்கன்னே நமக்கு அதான் நீங்க சொல்றீங்கல்ல, பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அத தவிர வேற எதுவும் கிடையாது. கேச்சஸ் நீ பிராக்டிஸ் பண்ணலனா 2020ல எப்படியா நீங்க உள்ள வர முடியும்? அது வந்து எனக்கு இன்னும் அது ஒரு பெரிய கன்சர்ன் கோயிங் இன்டு எனி ஃபார்மட் 2020யோ ஓடிஐயோ இல்ல டெஸ்டோ நீங்க கேட்ச் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஆமா. எனக்கு வந்து இது வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது இந்த சீரிஸ்ல. பட் ஆனா வந்து இதுதான் வந்து டீம் இந்தியாவோட ஒரு வொரியிங் சைன். அதை இன்னும் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா சிவம் டுபேவை தான் எல்லாருமே வந்து கை இன்னும் துபே சொல்லுவாங்க. தான் சார். அதான் டுபேவை தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த ஏரியா ஆக்சுவலா ஸ்ட்ராங் இல்ல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு அப்சர்வேஷன். ஜிம்பாப்வே சீரிஸ்ன்றதுனால மேல ரன்ஸ் வந்துட்டதுனால உங்களுக்கு தெரியாது. அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு 20 பால்ல வந்து 35 இல்ல 15 பால்ல 30 இப்படின்லாம் ரன்ஸ் அடிக்கும்போது அந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப குரூஷியலா தெரியும். ஒரு ஓவர் போடுறதா இருந்தாலும் சரி, அந்த ரன்ஸ் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பார்ட் ரொம்ப குரூஷியலா தெரியும். ஸோ அந்த ஏரியாவை வந்து அவங்க இன்னும் வரப்போற சீரிஸ்லலாம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய அப்சர்வேஷன். ஓகே, உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க இந்த சீரிஸ்ல. 3-0 ஸ்கோர் வந்து டாமினேட் பண்ண மாதிரி தான் காட்டுது. டாமினேட் பண்ணாங்க, நான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா வந்து நம்ம அந்த ஓல்டு இந்தியா டாமினேஷன் அதாவது எல்லாமே ஒரு ஓரளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் பாத்தீங்களா. அவங்க வந்து இன்னொரு ஒரு நாக் அவுட் பஞ்ச் இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த சீரீஸ் ஃபீல் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2 சீரீஸில் உத வாங்கிட்டு இந்த சீரீஸ்லேயே ஜெயிச்சிட்டோமேடா அப்படின்னு என்ன மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, இல்லை மாஸ்டர் மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.